வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோடய கிச்சனில் ரொம்பவே சாஃப்டான வெள்ளை பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்காக இன்றைக்கி நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி நிறைய இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா 2 தடவை அரைச்சிக்கோங்க, அப்படி இல்லைனா கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரிசியெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். கெட்டியான அவலாக இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் நான் இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவும் போது அந்த ஓடு பக்கம்லாம் வராமல் நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்தில் நம்ம அரைச்சி எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப மையாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். அரைச்ச மாவெல்லாம் ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இட்லிக்கெலாம் மாவு எப்படி ஊற வைப்போமோ அதே மாதிரி ஒரு 8 மணி நேரத்துக்கு இதை மூடி போட்டுட்டு வச்சுருங்க. அது 8 மணி நேரம் கழித்து நல்லா புளிச்சதுக்கப்புறமா நம்ம இதை பணியாரமாக சுட்டு எடுக்கலாம். மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். மாவு நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுலேயே நீங்கள் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் ஏலக்காவும் சுகரும் பவுடர் பண்ணி சேர்த்துட்டு ஸ்வீட்டாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். இந்த பணியாரக்கல்லில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு அளவான ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. அதை வச்சு இந்த மாவெல்லாம் கோரி விடுங்க. மாவெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போது பணியாரம் வெந்துருச்சு. இதை ஒரு டூத் பிக் வச்சுட்டு மெதுவாக அப்படி திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததும் இதை எடுத்துடலாங்க. இது வந்து மிதமான தீயில நம்ம செஞ்சால் தான் அந்த கலர் மாறாமல் வெள்ளையாக கிடைக்கும். இப்போ சூப்பரான சாஃப்டான பஞ்சு மாதிரி வெள்ளை பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளை பணியாரம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.